வசனத்துல செல்வாக்கு செலுத்துறதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த சிங்குலர். இங்கிலீஷ்ல அந்த சிங்குலருக்கு ஒரு வசன அமைப்பு வரும், ப்ளூரலுக்கு இன்னொரு வசன அமைப்பு வரும். எழுதுறேன் இப்ப பாருங்க. ராஜா இஸ் a teacher எழுதுறீங்க. ஆனா அதே நேரத்துல ராஜா அண்ட் கமல் போட்டீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு பேர் ஆகிட்டு பன்மை. இப்ப நீங்க என்ன போடணும்னு சொன்ன, என்னென்ன மாத்தணும் சொல்லுங்க. வசன அமைப்பு மாறப்போம். வெரி குட். டீச்சர்ங்கிறத என்ன மாத்த போறீங்க, டீச்சர்ஸ் மாத்த போறீங்க. ஆகவே ஒருமைக்கு வசன அமைப்பு முறையும் ஒருமட வசன அமைப்பு முறையும் பன்மையினுடைய வசன அமைப்பு முறையும் இங்கிலீஷ்ல மாறுபடுது. ஆகவே ஒருமை இது பன்மை இதுன்னு தெரியாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு வசன அமைப்பு முறை பிழைக்கும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் எழுதுறேன், மேன் போடுறேன், சரியா? A man என்ன போடுவீங்க, is sleeping outside. ஒரு வசனம். men என்று போட்டீங்கன்னா நடக்க போகுது. ஆண்டு போடணும். ஏன் ஆண்டு போடுறீங்க? ஒருமைக்கு இஸ் போடுறீங்க, பன்மைக்கு போடுறீங்க. ப்ளூரல்ங்கிறதுல போடுறீங்க. ஸ்லீப்பிங். இப்ப உங்களுக்கு மேனுக்கு மென்னு தெரியாட்டியே நடக்கும். இதான் என்ன பாயிண்ட். மேனுக்கு மென்னு தெரியாட்டியே நடக்கும். மேன் இஸ் ஸ்லீப்பிங், men are sleeping. ஓகே. இப்ப இந்த இடத்துல மேனுக்கு ப்ளூரல் men என்று தெரியாட்டி உங்களால வசனம் அமைக்க இயலுமா? வசனம் பிழைக்கும். ஆகவே உங்களுக்கு கட்டாயம் என்ன தெரியும், சிங்குலர் ப்ளூரல் தெரியும். இன்னொரு வசனம், இன்னொரு வசனம் சொல்றேன். ராஜா goes to office. மாறி ராஜா and கமல் என்னன்னு சொல்லணும். இப்ப நீங்க go ன்னு சொல்லணும். ஏன் go ன்னு சொல்லணும்? ப்ளூரல் விளங்குதா? சிங்குலருக்கு நீங்க goes ன்னு சொல்றீங்க, ஆனா ப்ளூரலுக்கு வேற ஒரு வசனமா மாறுது. ராஜா and கமல் go ன்னு மாத்துறீங்க. ஓகே, go to office. சிங்குலருக்கு வசன அமைப்பு முறை வேற, ப்ளூரலுக்கு வசன அமைப்பு முறை வேற இங்கிலீஷை பொறுத்தவரையில். ஸோ யூ ஷுட் நோ சிங்குலர் எது ப்ளூரல் எது தெரியும். ரைட்? மாறி woman சானே woman is happy. The woman is happy now. So the woman is happy now. Mari woman the woman சொல்லாமலுக்கு men போடுறீங்க. women என்ன போட போறீங்க? happy. ஓகே. அப்ப நேரத்துல the woman is happy, இரண்டாவது இடத்துல women are happy. உங்களுக்கு தெரியும் woman என்ற ஒருமை, அதுல பன்மை வந்து women என்று தெரியும். ஒருமையை பன்மையாக மாத்துற ரூல்ஸ் வந்து கட்டாயம் படிக்கணுங்கிறது இதை காட்டுது. ஏன்னா ஒருமையை பன்மையா மாத்த தெரியாட்டி பிரச்சனை. ஓகே. ஒருமைக்கு பன்மை தெரியாட்டி வசனத்தை உருவாக்குறதுல பிளவிடுவீங்க. அதான் நல்ல விஷயம். ஓகே, கிளியர்? இது கிளியரா? இப்ப நாங்க ஒருமை பன்மையை பத்தி பார்ப்போம். இங்கிலீஷை பொறுத்தவரையில பொதுவான ரூல்ஸ் வந்து ஒருமையை பன்மையா மாத்துறேன்னு சொன்னா சிங்குலரை ப்ளூரலா மாத்துறது, எஸ் சேர்க்கிறது. அப்ப என்னென்று வேற போய் சொல்லுங்க. அப்போ பாய் பாய்ஸ், பென் பென்ஸ், கேர்ள் கேர்ள்ஸ், புக் புக்ஸ், கவ் கவ்ஸ்.
இரண்டாவது ரூல்ஸ் இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நான் சிவப்புல காட்டியிருக்கிற எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள்ல அந்த சொல் முடிஞ்சால், ஒரு பெயர் சொல் முடிந்தால் அதுக்கு இஎஸ் சேர்க்கணும். பொதுவாக எஸ் சேர்க்கிற, ஆனா இப்படி சொற்கள் முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும். அப்ப கிளாஸ் என்ன வரணும்? கிளாஸஸ் இஎஸ் சேர்க்கணும். பிரஷ் எஸ்ஹெச்ல முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும். பிரஷஸ் இஎஸ். பிரான்ச் சிஹெச்ல முடிஞ்சா இஎஸ். பிரான்ச்சஸ் இஎஸ் சேர்க்கணும். கிஸ் kisses. Match match matches. Tax taxes. Dish dishes. Watch watches. Box boxes. X வந்தா CH வந்தா SH வந்தா S வந்தா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? ES போடணும். பொதுவான ரூலா. சில நேரங்களில் விதிவிலக்கும் வரலாம், நாங்க பார்ப்போம். அதே போல அடுத்த ரூல்ஸ் வந்து என்னன்னு சொன்னால், ஓ வந்தால் பொதுவாக ES சேர்ப்பான். பொதுவா மேங்கோ மேங்கோஸ் மேங்கோஸ். Okay, mango mangoes. Potato potatoes. Potatoes. Hero heroes. Eco ecos. Buffalo buffaloes. Cargo cargos. Volcano volcanoes. Negro negress. அப்ப இங்க வந்து நாங்க என்ன சேர்க்க போறோம்னு சொன்னா, எல்லாத்துக்கும் என்ன செய்ய போறோம்னா ES சேர்த்துக்கொள்ள போறோம். அப்ப இது பொதுவான ரூல்ஸ் வந்து 3 ரூல்ஸ் பார்த்திருக்கிறோம். ஒரு ரூல் என்ன? எஸ் சேர்க்கிறது, ரெண்டாவது ES சேர்க்கிறது. ஆனா ES சேர்க்கல இப்படி கடைசியில வர எழுத்துக்கள்ல ஓவ விசேடமா பார்த்திருக்கிறோம். ஓகே, ஆனா அதே நேரத்துல இந்த ஓ வந்தா எஸ் சேர்ற சொற்களும் இருக்குது. உதாரணத்துக்கு கிலோ எஸ் மட்டும் தான் சேர்ப்பீங்க, கிலோஸ். லோகோ எஸ் மட்டும் தான் சேர்ப்பீங்க, லோகோஸ். கொமாண்டோ எஸ் மட்டும் தான் சேர்ப்பீங்க, கொமாண்டோஸ். போட்டோ எஸ் மட்டும் தான் சேர்ப்பீங்க, போட்டோஸ். ரேஷியோ ரேடியோ பியானோ இவ்வளவு சொற்களுக்கும் எஸ் தான் சேர்க்கும். அப்ப நான் இங்க இஎஸ் சேர்க்கணும்னு சொன்னா, இங்க எஸ் சேர்க்கணும்னு சொன்னா, இங்கிலீஷ்ல உள்ள குழப்பம் தான். எந்த சொல்லுக்கு எஸ் சேர்க்கிற, எந்த சொல்லுக்கு இஎஸ் சேர்க்கிறங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக எஸ் சேர்த்தா இஎஸ் சேர்த்தாலும் சில சொற்களுக்கு எஸ் தான் வரும். இந்த எஸ் விதிவிலக்காக வரக்கூடிய, சொல்ற இங்கிலீஷ்ல எக்ஸெப்ஷன், எக்ஸெப்டாக வரக்கூடிய இந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். ரெண்டாவது உதாரணங்கள் நான் பார்த்துக்கிறேன், அதான் விஷயம். அடுத்த வகையான சொல் வந்து வை வந்தா ஐஎஸ் சேர்க்கிறோம். அப்ப என்ன வரும்? பேபி ஐஎஸ் போடுங்க, பேபிஸ். வையை எடுத்து போட்டு ஐஎஸ் போடணும், பேபி பேபிஸ். ஆமி ஆமீஸ். லேடி லேடிஸ். ஸ்டோரி ஸ்டோரிஸ். அப்ப ஸ்டோரிஸ் எழுதக்கல STORIES. சிட்டி சிட்டிஸ். ப்ளூரலாக மாறக்கல ஐஎஸ் வரும். வையை எடுத்து போட்டு ஐஎஸ் போடணும், வையை நீக்கிட்டு ஐஎஸ் போடணும். ஆனா விதிவிலக்கு இந்த இருக்குது. அப்ப இந்த ரூல்ஸுக்குள்ள அடங்காதது பாய் பாய்ஸ், டாய் டாய்ஸ். எஸ் மட்டும் தான் சேர்ப்பீங்க. இந்த ரூல்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் உயிரெழுத்துக்கு முன்னுக்கு கடைசி வைக்கு முன்னுக்கு உயிரெழுத்து இருந்தால் எஸ் சேர்க்கும். கடைசி எழுத்து வை, அதுக்கு முன்னுக்கு உயிரெழுத்து இருந்தால், உயிரெழுத்துனா AEIOU நன்யம் இருந்தால் எஸ் சேர்க்கும். ஓகே, உதாரணம் நான் சொன்னேன். அதே போல இன்னும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன? F வந்தால் கடைசி அல்லது FE வந்தால் VES சேர்க்கும், VES. அப்ப wolf என்ன வரும்? F எடுத்து போடு, VES போடுங்க, wolves. leaf leaves leaves, VES போடுங்க. self selves, thief thieves. life lives, loaf loaves, half halves, knife knives, wife wives, wives. VES FE எடுக்கணுமா, ரிமூவ் பண்ணி போட்டு தான் VES போடணும். ஆனா விதிவிலக்கு இந்த இருக்கிற 3. சீஃப் எஸ், கல்ஃப் எஸ், ப்ரூஃப் எஸ்.
ஓகே ரூஃப் எஸ் ரூஃப்ஸ் இல்லைங்களா ரூஃபும் ஒரே எஸ் வரும். அப்ப அதே போல இந்த இருக்கிற ரூல்ஸுக்கு முரணானது டோட்டலா அந்த சொல் சேஞ்ச் ஆகுது. மேன் மென், woman women, foot feet, tooth teeth, goose geese, mouse mice, louse lice, child children. இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? எக்ஸாம்பிள் நான் தந்திருக்கிறது பாருங்க. ரைட், இப்ப என்ன சொன்னா சொல்லுங்க. man men, man men, woman women, foot double over double e ஆ மாத்தணும் feet, teeth double over double e ஆ மாத்தணும் teeth, goose double over double e ஆ geese, mouse mice, mouse னா எலி, mice னா எலிகள், louse னா தலையில இருக்கிற பேன், louse lice, child னா children, childs ன்னு போடுறோம்ல children, childrenக்கு s போடக்கூடாது, childrens ன்னு போடக்கூடாது. யா இது அப்ப இது கொம்படிக்கிற மவுசிக்கா பேன் சரி அப்படி அந்த பேரை கொண்டாந்தாங்க எலியண்டு. இது பொருத்தமில்லாத கேள்வி ஹசரத். இவடத்தை மாட்டிக்கிட்டீங்க. ஓகே, நாம விஞ்ஞானம் படிக்கல, இவடத்தை நான் பார்த்துருக்கிறேன். என்னது ஆங்கிலம். மவுஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், மவுஸோட ஷேப்ல இருக்கிறது, அதாவது மவுஸ்னு சொல்றாங்க, மற்ற ஒண்ணும் இல்லை. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, வை என்னன்னு சொல்ற மவுஸ் the name came அடிச்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் ஒன்று கிடைக்கும். Google teacher, you have to go to Google teacher. Mouse. Okay. Right. அடுத்தது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. என்னன்னா இந்த சொற்கள் வந்து எப்பயுமே வந்து பன்மையில தான் இருக்கும். பாக்குறது பன்மையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு scissors ஒருமை பாவிக்கிறது, assets ஒருமையில பாவிக்கிறது, பன்மைதான். ஷார்ட்ஸ் பன்மையில பாவிக்கிறது, trousers பன்மையில பாவிக்கிறது. ட்ரௌசர் எழுதுற இல்லையா, ட்ரௌசர்ஸ். ஸ்பெக்டக்கிள் எழுதுற இல்ல, ஸ்பெக்டக்கிள்ஸ் பன்மையில எழுதுற. ஜீன்ஸ், தங்ஸ், ஆர்ம்ஸ் இதெல்லாம் வந்து எப்பயுமே பன்மையில எழுதுற. ஓகே, ஒரு நாளும் என்ன இல்லது சிங்குலர் வராது. அதே போல சில சொற்கள் இருக்குது இங்கிலீஷ்ல பார்க்கிறதுக்கு பன்மையாக இருக்கும், எஸ் இருக்கும், ஆனா ஒருமை. எக்ஸாம்பிள் அதான் இந்த உதாரணங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா. இது உதாரணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு நியூஸ், நியூஸ் ஆ போடுவீங்களா இஸ் போடுவீங்களா? இஸ். ஏன்? நியூஸ்ங்கிறது சிங்குலர். அதே போல பிசிக்ஸ் ஒரு பாடம், இஸ். பில்லியர்ட்ஸ் ஒரு கேம், பில்லியர்ட்ஸ் இஸ். எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பாடம், இஸ். மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பாடம், இஸ். ட்ராட்ஸ் இந்த டாம் விளையாட்டு, இஸ். இப்படியான சொற்கள் வந்து எஸ் சேர்ந்திருந்தாலும் பன்மை அல்ல, ஒருமை. ஞாபகம். சில நேரத்துல இந்த எஸ் சேர்க்கல மீனிங்கே சேஞ்ச் ஆகி வரும். இதெல்லாம் கணக்கு இல்லையா, வித்தியாசமா இருக்கிற ஒன்று ரெண்டை தான் தந்திருக்கிறேன். அட்வைஸ் தான் வந்து ஆலோசனை, அட்வைசஸ் போட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன். அப்ப இது வேறு. குட்னா நெல்ல, குட்ஸ்னா பொருட்கள். அப்ப ரெண்டு பேர். அப்ப நீங்க குட்டுக்கு குட்ஸ் பன்மை எழுதக்கூடாது. குட்டுக்கு குட்ஸ் பன்மை வருமா? முதலாவது வராது. குட்டுங்கிறது தன்மை. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் கேட்டகரிக்குள்ள வர்றதுக்கு என்ன வராது? அடைமொழியாக வர சொல்லுக்கு பன்மை வராது. பெயர் சொற்களுக்கு தான் பன்மை வரும். சரிதானே?